ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 635 பார்ட் 1. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் நம்ம லூஃபி பெல்லமியை மீட் பண்ணான். அவனுக்கு நம்ம லூஃபி என்னதான் மாறுவேஷம் போட்டிருந்தாலும் அவனுக்கு தெளிவா தெரியுது அது லூஃபி தான். அந்த டைம் எல்லாம் அவன் ரொம்ப மோசமான ஒரு கழுசட பையன். கிரிக்கெட் எல்லாம் போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஸ்கை ஐலாண்டுன்னு ஒண்ணு கிடையாது. இதுல சிட்டி ஆஃப் கோல்டுன்னு வேற நீங்க பில்டப் பண்றீங்க. வாய்ப்பே இல்ல. இந்த எராவோட மொத்த கனவும் அழிய போகுது. இனி வர ஜென்ரேஷன்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாது, உருப்படாது. நாங்க தான் புது பைரட் எரா கொண்டு வர போறோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணி கடைசியில லூஃபி ஓங்கி ஒரு அடி விட்டதுல அங்கேயே மட்டை ஆயிட்டான். அதுக்கப்புறம் டோஃப்ளமிங்கோ வந்து பொலந்து கட்டிட்டு போனா பரவாயில்ல, இன்னும் சாகாம தான் இருக்கான். நீங்க எதுக்கிட்ட வந்திருக்கேன்னு கேட்டா பெரிய ரீசன்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம இவன் அந்த ஜெயா ஐலண்டோட ரெசிடென்ட்டும் கிடையாது. சோ எனக்கு எங்க தோணுதோ நான் அங்க தெரியவேன். இவனோட பெரி பவுண்டி எவ்வளவுன்னு பார்த்தா 195 மில்லியன் பெரிஸ். ஆக்சுவலா இந்த பெலமி சின்ன வயசுல இருந்தே டோஃப்ளமிங்கோவா தான் அவனோட பைரட் ஹீரோவா நினைச்சு அவனை பார்த்தே வளர்ந்தான். அதனாலேயே எப்போ அவனுக்கு லாயலா இருப்பான். இப்ப என்னன்னா அவனுக்கு அந்த ஃப்ரூட் மேல எல்லாம் ஆசை இல்ல. ஆனா அவனோட பர்சனல் ரீசனுக்காக இந்த காம்படிஷனை ஜெயிச்சாகணும், அவ்வளவுதான். அப்படின்னா நானும் உன் கூட சண்டை பண்ணுமான்னு கேட்டா அவன் நான் இப்ப முன்ன இருந்த மாதிரி கிடையாதும்பா. அதாவது வெறி பிடிச்சி லூசுத்தனமா சண்டை போடுவான்ல, அந்த மாதிரி இல்லையாமா. ஏன் அப்படின்னா ஸ்கை ஐலாண்டு இல்லன்னு சொல்லிட்டு இருந்தால இந்த மூதேவி ஸ்கை ஐலாண்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஆனா அதான் அந்த ஸ்கைபியாக்கு அங்க போனதுனால அவனோட மொத்த குரூவுமே காலி ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்தை பாக்குற விதமே அப்ஸ் அண்ட் டவுனா டோட்டலா மாறி போச்சுப்பான். இப்ப லூஃபிக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. அங்க போன அந்த மூதேவி அங்க இருக்க மக்களை ஏதாச்சும் பண்ணிட்டானான்னு தான் பீதி. அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டியாடான்னு கேட்டா மேபி பண்ணி இருக்கலாம், பண்ணாமையும் இருக்கலாங்கிற மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பேசுவான். அதுலயே தெரிஞ்சு போச்சு இந்த வீணா போனவன் அங்க ஏதோ கோக்குமாக்கு வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு. அது மட்டும் இல்லாம இப்ப அவனுக்கு லூஃபி மேல எந்த ஒரு வெறுப்பும் காண்டும் இல்லையாமா. டோஃப்ளமிங்கோ கூட நான் ஜாயின் பண்ணிக்க போறேன், கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய அலை வரப்போகுது, அதனால உங்ககிட்ட சண்டை போட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அதே நேரம் இங்க அந்த பார்ட்டலோமியோங்கிறவன் அவன் ஆள் அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு ஷாக்ல இருப்பான். ஆஹா, நேவி ஆளுகளா இப்படி வந்து சுத்து போட்டாங்களேன்னு. அப்படியே அங்க கட் பண்ணி நார்த் ஈஸ்ட்ல இருக்க ஒரு கெஃபே ஒண்ணு காட்டுறாங்க. அங்க சீசரோட ஹேண்ட் ஓவர் டீம் உட்காந்து ஜாலியா காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா அந்த கிரீன் பிட்டுக்கு இங்க இருந்து போறதுக்காக. பட் அந்த கெஃபேவோட ஓனர் அங்கெல்லாம் போகாதீங்க, அது நல்லது இல்ல, அந்த இடமே ரொம்ப மோசமான இடம்னு சொல்லுவான். அப்படி அந்த இடத்துக்கு போகணும்னா ஒன்னு ரிசர்ச்சரா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்ப்ளோரரா இருக்கணும். தேவையில்லாம அந்த இடத்துக்கு போனா தேவையில்லாத ஆபத்தெல்லாம் வரும்னு பயன்படுத்துவான். ஏன்னா அது ஒரு அடர்ந்த காடு, அந்த இடத்துல மனித நடமாட்டமே கிடையாது. இங்க இருந்து அந்த ஐலாண்டுக்கு போகணும்னா கப்பல்ல போக முடியாது. ஏன்னா அங்க ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கு, அதனால கப்பலுக்கும் பாதிப்பு வரும். போகக்கூடிய ஒரே வழி அங்க இருக்கிற ஒரு அயன் பிரிட்ஜ் மட்டும்தான். பார்க்க நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, இரும்புல தான் கட்டி இருக்கானுங்க. அந்த இடத்துல பார்த்தா பிளாக் எல்லாம் போட்டு யாருமே போகாதீங்கன்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டு வச்சிருப்பானுங்க. ஏன்னா அந்த கிரீன் பீட்டை சுத்தி ஏகப்பட்ட ஃபைட்டிங் ஃபிஷஸ் இருக்குது. அதான் மண்டை மேல கொம்பு வச்சிருக்குமே அந்த ஃபிஷிங்க தான். கொலோசியம்ல கூட பார்த்தோமே அதே மீன் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் அது அங்க இல்ல. அது இல்லாத போலாம் மக்கள் ஜாலியா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க வருவாங்கன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்ததுக்கு அப்புறம் யாராலையுமே இதை கிராஸ் பண்ணி போக முடியலன்னு வேற ஃபீலிங். அப்படியா அந்த ஃபிஷ் எல்லாம் எத்தனை மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு கேட்டா 200 வருஷத்துக்கு முன்னாடிம்பா. அட மூலகட்ட முட்டை, என்னமோ இப்ப நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி, அந்த ஃபைட்டிங் ஃபிஷ்னு சொன்னியா, அது எப்படி இருக்கும்னு விசாரிச்சா மண்டையில கொம்புகளோட படு பயங்கரமா இருக்கும். நீங்க கப்பல்ல மட்டும் போனீங்க, கப்பலுக்கு நடுவுல ஓட்டைய போட்டு ரெண்டா பொலந்துரும். ஐயோ, இந்த ஒனிடா மண்டைய வேற ஓவரா பயன்படுத்துறானேன்னு சீசருக்கு பீதியாகும். என்னதான் இந்த பிரிட்ஜ் இரும்பலையே கட்டி இருந்தாலும் வேற யூஸும் இல்லாமா. இந்த மாதிரி உசோப்பு கிட்ட சொல்லலாமா, எதுவும் யூஸ் இல்லையா? யோ லூசு, என்னையா சொல்ற அப்படின்னா இந்த பிரிட்ஜையுமே அதுங்க பொலந்துருமான்னு கேட்டா அவன் கையை விரிச்சிருவான். எனக்கு இந்த பிரிட்ஜோட கண்டிஷன் என்னன்னு சுத்தமா தெரியாது, அதனால அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனா மட்டும்தான் நிலைமை என்னன்னு சொல்ல முடியும். ஆனா போறவங்க திரும்பி வருவாங்களா இல்லையான்னு தெரியல, ஏன்டா அம்பாட்டுக்கு போயிருவான். உசோப்பெல்லாம் ஆடி போய் எப்பா ட்ரெஃபல்கர்லாம் நம்ம ஏன் பிளான மாத்தக்கூடாது, அங்கதான் கொண்டு போய் ஒப்படைக்கணுமா, அப்படியே ஓரமா இங்கே பொட்டி கடையை போட்டு வந்தோம்னா வந்து இவனை கூட்டிட்டு போக மாட்டாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைம்பா. சீசருமே அதான் புலம்பி தள்ளுவான். இதுக்குடா என்னைய கொண்டு போய் அங்க ஒப்படைக்கணுங்கிற, இங்க இருந்தே கொண்டு போய் விட்டுற வேண்டியதானு சொன்னா அதெல்லாம் முடியாது, நான் பிளான மாத்த மாட்டேன், நம்ம அங்கதான் போறோம், சும்மா தேவையில்லாம பிளான மாத்திட்டு இருக்காதீங்க. எனக்கு இந்த கண்ட்ரியை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குதும்பா. என்னன்னா இவ்வளவு நாளா இவங்களுக்கு கிங்கா இருந்தவன் இப்ப கிங்கா இல்ல. அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாருமே பதறணும். ஆனா அதை பத்தி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஒண்ணு அவன் போயிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை கொண்டாடணும், இல்ல ஐயோ போயிட்டானேன்னு சொல்லி கதறணும். ஆனா இப்படி எல்லாம் மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ட்ரெஃபல்கர்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சோ இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு 3 பேர் அங்கிருந்து வருவாங்க. உடனே ரோபின் மூஞ்ச மறைச்சுக்குவான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயங்கரமா பீதியாவான். என்னடானா CP0 மெம்பர்ஸ் அங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுகெல்லாம் ஒன்னா சேர்ந்து CP9 கூட சண்டை போட்டாங்கல்ல, நயனே அந்த அளவுக்கு பவர்ஃபுல், அப்போ CP0 எந்த அளவுக்கு இருப்பானுங்க. ஆளுங்களுமே பார்க்க நல்லா வளர்த்தியா படுபயங்கரமா தான் இருக்கானுங்க. இவனுங்க தான் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி CPன்னு சொல்ற சைபர் போல். அதுல இவனுங்க 0 உசோப்பெல்லாம் கதருவான். CP9 கூட சேர்ந்தவனுங்களா இவனுங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா இவனுங்க இறங்கி ஒரு வேலையை பண்றானுங்க.
பண்ணிட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் நல்லதுன்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது. இவனுக்கு இங்க என்ன வேலைங்கிற மாதிரி ட்ரெஃபல்கலாக்கு டவுட். அப்படியே கட் பண்ண நம்ம ஜோரோ அந்த மூட்டையை வெட்டிட்டு போனால இன்னும் வெட்டி போயிட்டே தான் இருக்கான். என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு விடவே மாட்டேன்னு சொல்லி அந்த மூட்டையை அடிச்சு புடிச்சு விடாம ஃபாலோ பண்ணுவான். அதை என்ன பண்ணும், பொசுக்குன்னு அங்க இருக்க கூட்டத்துக்குள்ள போய் பூந்துரும். ஐயோ இந்த கூட்டத்துக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே, எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒருத்தன் அடிச்சு திரிச்சு பறப்பான். அங்கதான் இருக்கான்னு நம்மளும் வேகமா ஓடுவான். அந்த மூட்டை என்னடானா பில்டிங் மேல எல்லாம் ஏறி ஓடும். அப்படி வாடினா மட்டும் நம்மளுக்கு யார தெரியாதா, அவனுமே கண்ணா பின்னாடி ஏறி ஒரு வழியா போய் கத்திய புடிச்சிருவான். விடமாட்டேன்னு அமைக்கி புடிச்சா அவனோட சேர்த்து எழுத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு முக்கி அமைக்கி ஒரு வழியா அவனோட கத்தியை ரிட்டர்ன் எடுத்துட்டான். இது என்னோட ஸ்வாடுன்னு சொல்லிட்டு இருப்பானா, அந்த டைம் திடீர்னு யாரோ கத்தி நம்ம ஜோரோ தூக்கிட்டு கீழே வீசிடுவாங்க. அப்படியே அடிச்சு புரண்டு வந்து விழுவான். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மூடை வந்து மேல டங்குன்னு விழும். அதுக்கப்புறம் தான் உன்னை நோட் பண்ணுவான், அந்த மூட்டையில இருந்து தான் இந்த சத்தம் வந்துகிட்டு இருக்குது. ஐயோ என்னைய ஒரு மனுஷன் பார்த்துட்டா, நான் சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்கணும்னு விழுந்து அடிச்சு ஓடும். ஜோரோக்கு ஒன்னும் புரியல, என்னடா நடக்குதுங்கன்னு. அப்படியே கட் பண்ண அந்த கின்னு காஞ்சிரோன்னு தேடிட்டே போவானா. அவனை ஒரு கூட்டம் வந்து ரவுண்டு கட்டுவாங்க. யாரா நீங்க, என்ன வந்து ரவுண்டு கட்டுறீங்க? நான் ஒரு வயசான வாலிபன், என்னெல்லாம் எப்படி ரவுண்டு கட்டாதீங்க, எனக்கு கத்தி எடுத்தெல்லாம் கண்டபடி வெட்ட தெரியாதுன்னு கத்தியில கைய வச்சுக்குவான். உடனே அந்த முள்ள முட்டை மாட்டேன் கண்ணை நீட்டிட்டே, நீ ஒரு சாமுராய் தானேன்னு சொல்லி கரெக்டா சொல்லுவான். அவன் காண்டாயிருவான். எப்படா கண்டுபிடிச்சேன், நான் தான் கெட்ட போட்டுருக்கேன்லாடான்னு. மண்டதாண்டா உன்னைய ஃபாலோ பண்ணது என் வெண்டேமா. இவ்வளவு பிளான் பண்ணி அவன் மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டானேங்கிற மாதிரி தொப்பிய போட்டா கூட அந்த நாட்டு தெரியுது. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவன் ஒரு சாமுராய். அது மட்டும் இல்லாம ஃபாக்ஸ் ஃபயர் கின்னு வேற கரெக்டா சொல்லுவானுங்க. அவன் இல்லவே இல்லன்னு எவ்வளவோ சமாளிப்பான். ஆனா அவனுங்க நம்பவே இல்லை. பங்க் ஹசார்ட் வீடியோல இவனை பார்த்துட்டாங்களாமா. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவன் கண்டிப்பா இங்க திரும்பி வருவான்னு. ஏன்னா அந்த முட்டாப்பைய சாமுராய்ஸ் எல்லாம் இப்படித்தான் காப்பாத்துறேன்னு வந்து மாட்டிக்குவானுங்க. அதே வேலையை தான் நீயும் பண்ணியிருக்கேன். உடனே நீங்க எல்லாம் இனிய பார்த்து கண்ணை நீட்டினீங்கன்னா உங்க நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக போகுதும்பா. ஒருத்த நீட்டினா பரவாயில்ல, அங்க மொத்த கூட்டமும் கண்ணோட தான் நிக்குதுங்க. நீ காஞ்சிரோவை தான் தேடி வந்திருக்கீன்னா கண்டிப்பா சாகரக்கு ரெடியா இருமா. அப்படின்னா காஞ்சிரோ எங்க இருக்கா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரியுமாடா உண்மையை சொல்லுன்னு கேட்டா நல்லா தெரியும், நான் சொல்றத மட்டும் ஒழுங்கா கேளு, இல்லைன்னா உன்னையும் காஞ்சிரோவையும் சேர்த்து நான் கொண்டுருவேன்பா. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹெல்மெட் மண்டையும் இப்படி வேற ரூல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கானேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த கொலோசியத்தை காட்டுறாங்க. அங்க மக்களோட ஆறாவாரம் குறையவே இல்லை, வேற லெவல்ல கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா பிளாக் பியோட சண்டை ஆரம்பிக்க போகுது. எல்லாருமே ரிங்குக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த டைம் சண்டையை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பையன் நல்ல பெஸ்டான வியூல போய் நின்னுக்குவான். அதே நேரம் அந்த கேப் மண்டைய மேனாடு இருக்கான்ல, அவன் வேற யாரெல்லாம் இருக்கான்னு டீடைல்ஸை கலெக்ட் பண்றதுக்காக அப்படியே சுத்திட்டு இருப்பானா. அவன் அந்த பார்டலோமியோ மீட் பண்ணி, என்னப்பா கண்ணு நீ நேவியால் தானே, இந்த ஏரியாக்குள்ள ஒரு எலி மாதிரி சுத்திட்டு இருக்க, இப்ப என்ன நீ வாண்டட் பைரட்ஸ் எல்லாத்தையுமே பிடிக்க போறியான்னு சொல்லி கேட்டா, நீ என்ன பேசுறேன்னே எனக்கு புரியலாமா. சமாளிப்பு நல்லா நடிகிற மேன். என்னோட சபார்டினேட்டை நீ அடிச்சு போட்டுட்டு போவ, நான் விட்டுட்டு சும்மா இருப்பானா, இன்னைக்கு உன்னைய பொழக்காம விட மாட்டேன் நீருவான். உடனே அவன் இவனையுமே பொழந்து கட்டினாதான் சரிப்பட்டு வரும்னு முடிவு பண்ணிட்டான். நான் அந்த பார்டலோமியாங்கிறவன் நான் எவ்வளவு ஃபேமஸான ஆள் தெரியுமாட்டு கேஷுவலா நிப்பான். உடனே அந்த நேவியால் அட்டாக் பண்றதுக்காக கொலவெறியோடு ரெடி ஆவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம்.